ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் சோசியலில் வந்து இன்றைக்கி வந்து என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம செந்தில் வந்து பயங்கரமாக சாங்லாம் படிச்சுட்டு நல்லா வந்து ஜாலியாக வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காரு. பார்ட்டி அவன் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்னமோ கண்ட கருமதெல்லாம் போட்டுட்ருக்கான். சென்டெல்லாம் வந்து போட்டு ரொம்ப பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியனும் இப்போ நம்ம கோமதி வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணிட்டு போகிறான் விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம செந்தில் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டார். அப்போ பார்த்திங்கன்னா கதிர் வந்து வராரு. கதிர் வந்தோடனே, என்னமோ நீ கார் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியாமே, ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு உனக்கு பணம் ஏதோ நான் ரெடி பண்ணி தரணும்னா ஏதோ லோனுக்குன்னு வாங்க போறியாமே, அந்த லோனுக்கு வேணா நான் வந்து சைன் பண்ணி அந்த லோனை வேணா அவனுக்கு வாங்கி தர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி அவன் சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா கதிர் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு வந்து செந்தில் வந்து சொல்கிறாரு, ஏன்னா காசு விஷயத்தில் வந்து அப்பாவே வந்து இறங்கி வராரு, அதனால் வந்து நான் தான் விட்டுட்டு நீ ஏது பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து நல்லா ஏற்றி விட்றாரு. சரி அப்படின்ட்டு அப்புறம் கோமதி வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி அப்பா கொடுக்கலன்னா மட்டும் கொடுக்கலன்னு சொல்கிறீங்கடா, அப்போ கொடுக்குறப்ப மட்டும் வேணாம் சொல்கிறீங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கோமதியும் அப்புறம் பாண்டியன் வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. சரின்ட்டு கிளம்பி வந்து காரில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. காரில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாரு. என்ன சண்டை போடுறான்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைய வந்து ஜெயிலில் வச்சுட்டல, என் பிள்ளை வந்து ஜெயிலில் இருக்கான்ல வைக்கிறான்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக கத்தி கோவமாக ஆவேசமாக பேசுகிறாரு. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குமரன் வந்து, நீ ஒழுங்கான பிள்ளையை பெற்றிருந்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்க போது, நீ ஒழுங்காக பிள்ளையை பெற்றிருக்கணும், நீ பொறுக்கி பையில பெற்று வச்சுட்டு நீ நடமாடுற பாருங்க நாட்டில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாண்டியன் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து வராரு. 2 பேரும் வாக்குவாதம் வந்து அடிக்க போகிறாங்க. கதிர் வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி விடுங்கடா எந்த பிரச்சனையும் வேண்டாம், என் பிள்ளைலாம் உன் பிள்ளையை வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க, உன் பிள்ளையை நீ ஒழுங்காக வளர்க்க துப்புலன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டு பார்த்தீங்கன்னா பேங்க்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ அங்கெல்லாம் இருக்கிற நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்லேயே நம்ம பேங்க் அந்த பேனா வாங்கிக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து வாங்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வாங்குற அப்படின்னு கேட்குறேன். இல்லைப்பா இங்கே தான் மீனா மதினிக்கு தெரிஞ்சவங்க வந்து இருக்காங்க ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்க வராங்க. வாங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளக்கு வந்து போகிறாங்க. உள்ளக்கு போனோன்னே அந்த மேடம் வந்து இருக்காங்க. மேடம் இந்த மாதிரி இதே எங்கள் அப்பா ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து லோன் விஷயமா வந்து நான் பேசியிருக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஆமாங்க நீங்கள் பேசியிருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீனா கூட படித்தவங்களா, பரவாயில்ல மீனா கூட படித்த பிள்ளைங்க எல்லாருமே நல்ல வேலையெல்லாம் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியை வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லோனெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் இதெல்லாம் கொண்டு வாங்க, டேக்ஸு அப்புறம் உங்கள் கடையோட ஏதாவது ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேடத்தை வந்து நாங்கள் வந்து லோன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த கதைட்டு வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி வட்டி அதிகமாக இருக்குடா எதுக்குடா அப்படின்னு கேட்குறாங்க. சரி என்ன சொன்னாவா கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி, சரி நீ எங்கெங்கே கையெழுத்து போட சொல்கிறாங்களா நான் வந்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே பை பை டாட்டா.